ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான் ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளது. வழக்கறிஞராக என்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இந்த நாட்டில் தீர்ப்பை விமர்சிக்கலாம். எப்படின்னா ஃபேர் கிரிட்டிசிசம், உண்மையான விமர்சனம் இருக்கணும். வலுவான விமர்சனம் இருந்தால் நீங்கள் தீர்ப்பை விமர்சிக்கலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டை போய் இந்த இவங்களெல்லாம் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அரசு வழக்கறிஞர் யாரோ ஒரு லேடியா அது கண்டபடி பேசுது. அந்த அம்மா எங்கே சட்டம் படித்தாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் படித்து கான்பூரில் போய் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தீர்ப்புனா அது சட்டப்படி இருக்கணும். இது யாருக்கு சாதகமாக பாதகமாக நான் பேசலை. இந்த வழக்கில் 2 தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். என்ன தீர்ப்புனா, இது பாலியல் பலாத்காரம். அதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 தண்டனை சொல்லுது. டெத் பெனால்ட்டி, தூக்கு தண்டனை. இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, ஆயுள் தண்டனை நீங்கள் கொடுக்கலாம். ஆயுள் தண்டனையிலே இப்போ புதுசாக வந்த BNS சட்டத்தில் என்ன போட்டான், இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு போட்டான். முன்னாடி லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னு போடலாம். இப்போ இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்ததன் மூலம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அதுதான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். இல்லையா ஆயுள் முழுவதும் சிறை, முடிஞ்சு போச்சு. உங்கள் சட்ட எல்லை அதோட நின்றுச்சு. அதுக்கு மீறி நீங்கள் வர முடியாது. அதனால சட்டத்தில் இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. அது இவங்க இந்த ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு லேடி என்னமோ ஜெயந்தி, மேரி ஜெயந்தி, அந்த மாதிரி எங்கே போய் சட்டம் படித்ததுன்னு தெரியல. அந்த சாரை பற்றி பேசுனா இன்னமே இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வரும்னு சொல்லுது. அந்த மாதிரி எங்கே போய் சட்டம் படித்ததுன்னு தெரியல. எந்த தீர்ப்பையும் நீங்கள் விமர்சிக்கலாம். ப்ரொவைடர் ஃபேர் கிரிட்டிசிசம் இருக்கணும், பப்ளிக் காசு இருக்கணும், இருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம். அதுதான் தீர்ப்பு. ஒன்று விமர்சிக்க நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு தப்பாக இதுலேயே செக்ஷன்லேயே இல்லாதெல்லாம் கொடுத்துட்டு போவீங்க, விமர்சிக்க மாட்டாங்களா? ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரத சார்னு கேட்டால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வருமா. அந்தம்மா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சட்டத்தை போய் படிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா வேற யாராவது மறுபடியும் திரும்பி போய் லாவை படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அந்த சாரை பற்றி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு அக்யூஸ்டை விட்டுட்டியா, நீ ஒரு அக்யூஸ்டை விட்டுட்ட. இந்த பாவம் பெண் அபலை பெண்ணு. அந்த பெண்ணுக்கு ஒரு இன்டர்வியூலர் பெட்டிஷனை நான் போட்டிருந்தேன்னா இந்த அரசு வைக்க வழக்கு எல்லாத்தையும் ஓட வச்சிருந்தேன். திருநாட்டு CRPCயில் நான் ஒரு இன்டர்வியூலர் பெட்டிஷன் போட்டிருந்தேன்னு வைங்க, இன்னொரு அக்யூஸ்டை சேர்க்கணும், இதை திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு திருப்பி விசாரிக்க வச்சுருப்போம். நல்லா யோசிங்க. அந்த சாருன்னு காவல்துறையிலேருந்து அவ்வளோ பேர் ஈடுபடி வேலை பார்த்துருக்காங்க இதில், இந்த வழக்கில். அந்த பெண்ணுக்கிட்ட அவன் கேட்டிருக்கான், ஒரு சார் இன்னொரு சாருக்கார அவர்கிட்ட நீ போகணும்னு கேட்டிருக்கான். ஆனால் அவங்க தரப்பை சொல்லும் போது இது வெறும் சும்மா போன அதைத்தான் கேட்குறேன். எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலங்க ஒவ்வொருத்தருங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு முன்னாடி அது இதில் தான் இருக்கு, ஏரோப்ளைன் மோடில் தான் இருக்கு. ஃபோன் பண்ணி சார்னு பேசுகிறான். எதுக்கு பேசுகிறான்? அவர் அப்படி ஒரு சார் இருக்கான். இந்த பெண்ணுக்கு நம்ம இந்த பெண்ணுக்கு முன்னாடி அவன் பேசுகிற மாதிரி அந்த பெண்ணை கூப்பிட்றான். அந்த சார்கிட்ட போகணுங்கும் போது ஒரு சார் ஒருத்தர் இருக்கான். அது யாருப்பில்ல, உண்மையாக அவன் பேசலை. ஆனால் அந்த பெண்ணுக்கு நடிச்சுக்கிறான், அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேசுகிறான். நீ உண்மையான போலீஸாக இருந்தா, நீ யூனிஃபார்ம் போட்டிருந்தா, அவனை அடித்து தூக்கி யாருடா அந்த சார் நீ நடித்து பேசுன, அவன் யாருடான்னு சொல்லி பிடிச்சிருக்கணும்ல. அதுக்கு துப்பு இருந்ததா உனக்கு? எந்த காவல்துறை அதிகாரிக்கும் துப்பு இருந்ததா? எதுக்கு யூனிஃபார்ம் தூக்கி போட்டு போங்கயா? உனக்கு மனசாட்சி இல்லை? உனக்கு பெண் குழந்தைங்க இல்லை? உனக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இதே கதி வருமா இல்லைன்னு பாருங்க. மனசு உடஞ்சி சொல்றேன்.